الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد معاشر المسلمين رحمكم الله أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث وكما قال عليه الصلاة والسلام அளவற்றாளனும் நிகரட்ட அன்புமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். காந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாலே ஆலம் நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மதே முஸ்தபா தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்தில் ஒரு வாடாத மலரா இருக்க வேண்டும், வாடிய மலரா இருக்கக்கூடாது என்று உயிர் தியாகம் நிறுத்த தியாகம் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்கின்ற வாழ போகின்ற அத்துணை சாலிஹான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இழத்திக்காக்கூடிய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்த தீய சேர்ந்து விலகிக் கொள்ளும்படி கட்டளையிட்டுள்ளானோ அத்தீய சேர்ந்து முற்றிலும் விலகிக் கொள்ளும்படியும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். மேலான பெரியாரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய குத்துபாவிலே யாரும் எந்த தலையங்கத்திலும் பேசலாம், அது தப்பு கிடையாது. தொகையை பத்தி பேசலாம், நோம்பு பத்தி பேசலாம், ஜக்காத்தை பத்தி பேசலாம், ஒற்றுமையை பத்தி பேசலாம். அது ஜும்மால இந்த தலையங்கத்துல தான் பேசணும்னு இல்லை. ஆனால் எல்லா ஜும்மாவிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், தக்குவாவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தையை பாவிக்காவிட்டால் இங்க வந்திருக்கிற அனைவட ஜும்மா நாசமாயும், ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஜும்மாவுடைய பர்லில் ஒரு பர்லு தான் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன் என்று சொல்றோம் இல்லையா? இந்த தக்குவாவை உண்டாக்கி கொள்ளதான் அல்லாஹ் ரமதானை தந்தான். நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், ரமதான் போயிருச்சு, அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காகவே நீ ரமதானை தந்தானோ அதுல நான் எவ்வளவு அடைஞ்சிருக்கிறேன், அந்த தக்குவா என்கிட்ட எவ்வளவு வந்திருக்கு. மத்த எல்லாம் செக் பண்ணி பாக்குறோம் தானே. வியாபாரம் செய்தா லாபத்தை செக் பண்ணி பாக்குறோம், இருக்கிற சாமான ஸ்டோக்கை செக் பண்ணி பாக்குறோம், உலகத்துல எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணி பாக்குறது. ஒரு மாற்றம் விளங்கும். உதாரணமா ஒருத்தருக்கு தண்ணி குடிச்சா தாகம் போகுது, மாற்றம் விளங்குது. பசி சாப்பிட்டா அந்த பசி இல்லா போகுது, மாற்றம் விளங்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு வெளிவாசல் பீசாப் வந்துருச்சு, ஒரு 1க்கோ 2க்கோ அவருக்கு சரியான இதா இருக்கு, போயிட்டு வந்தார், ஒரு மாற்றம் விளங்குது. மேலான பெரியார்களே, ரமதான் வந்துருச்சு போயிருச்சு, நமக்கு ஏதாவது மாற்றம் விளங்குதா? என்ன மாற்றத்தை அடைஞ்சோம் என்று நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். அல்லாஹ் சும்மா தரல. மேலான பெரியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ரமதானுடைய மாதம் வந்து யாரு பாவ மன்னிப்பை அடைந்து சுத்தவாளவனாக தன்னை பரிசுத்தமானவனாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. நவுதுபில்லாஹ். அந்த பதுவா விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். நபியுடைய துஆ லேசி இல்லை, நபியுடைய துஆவும் அப்படிதான், நபியுடைய பதுவாவும் அப்படிதான். நபியுடைய துஆவுக்கு மாஷா அல்லாஹ் எல்லை இல்லை.
அல்லாஹ் கபூலாக்கினா அது கபூல் தான். அல்லாஹ்ட நபி துவா செஞ்சாங்க, ஏங்க உம்மத்தை அடியோடு அழிக்கிற ஒரு அரசனை உண்டாக்கிறாது. அது அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டா. நம்ம இன்னைக்கு நம்பிக்கை வரல. அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டா நம்மள அடியோடு அழிக்கிற ஒரு அரசன் கியாமத் வரைக்கும் வரமாட்டான். யாரும் பயப்பட தேவையில்லை. பிறகு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, ஏன் உம்மத்து செய்யற பாவத்துக்கு உடனே தண்டிக்கிறாரு. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல குரங்கா மாத்தினா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல பண்டியா மாத்தினா மக்களை. அப்படி ஏன் உம்மத்தை செஞ்சிராதையா? அல்லாஹ் கபூல் செஞ்சான், கபூல் செஞ்சான். அதனால யாரும் பயப்பட வேணாம். பாவம் செய்ய சொல்லி சொல்லல, பாவம் செஞ்சு தௌபா செஞ்சு கொள்ளுங்க, பயந்துராயிங்க. அனுப்புறாங்க இல்லையா வீடியோல, ஒரு மையத்தான் தலையை சுத்தி மலை பாம்பா, சுப்ஹானல்லாஹ், முகத்தை பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கா. கபருடைய பாம்பு நம்ம வீடியோக்கு படாது. நம்ம வீடியோக்கு, நம்மட டெக்னாலஜிக்கு, நம்முடைய டிவிக்கு, நம்முடைய சக்திக்கு கபருடைய பாம்பு படாது. வீடியோ பண்ணி பெரியோரு மலைப்பாம்பு சுத்தி இருக்கான். இதை நம்மட முஸ்லீம்கள் நம்பிக்கிட்டு ஹஜ்ரத் பெரியோரு பாம்பா மையத்தை குழுப்பு இவனோ கண்ணால கண்ட மாதிரி சொல்லுவான். ஒருத்தர் சத்தி எடுத்தாரா ஒரு முடி வந்துச்சான். அது எங்க கட்டுகோஸ்தோட்டையில ஹேட்டனுக்கு வரக்குள்ள என்ன செய்தி வந்திருக்கு, கட்டுகோஸ்தோட்டையில ஒருத்தர் சத்தி எடுத்தாரா முடியா வந்துச்சான். அப்படிதான். அது அப்படியே கண்டிகை போல கொஞ்சம் கூடும், அப்படியே கம்பல வந்தா இன்னும் கொஞ்சம் கூடும், அப்படியே கிணிகத்தின தாண்டினா ரொம்பவே கூடிரும். இங்க சத்தி எடுத்தாரு ஏதோ ஒரு முடி வந்திருக்கு. ஆனா ஹெட்டல்ல என்ன, கண்டியில கட்டுகோஸ்தோட்டையில ஒருத்தர் சத்தி எடுத்தாரா முடியா எடுத்தாராம். அது மாதிரி இவன் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கப்பன் செஞ்சு அடக்க போற நேரம் பாம்பு வந்துச்சான். நீ கண்டியா கண்டவன் யாராவது சொன்னானா? இல்ல. அதுக்கு போற ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, கப்பனை கிழிச்சு பார்த்தா மூஞ்சி கண்ணந்தரேன்னு இருக்கான். சரி நம்பாயிங்க. ஊடகத்துறை வந்து யகூதிட கையில, இன்டர்நெட் யகூதிட கையில, வைபர் யகூதிட கையில, வாட்ஸ்அப் யகூதிட கையில. ஒரு பொம்புல தலை பொம்புலையா உடம்பெல்லாம் பாம்பா. ஏன்னா அவ குர்ஆனை வீசினானா பாம்பாயிட்டாளாம். சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, இது நபியின துஆ. அல்லாஹ் எங்களை அப்படி ஆக்க மாட்டான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, சனிக்கிழமை உங்களுக்கு கண்ணியமான நாள், வியாபாரம் பண்ண போவாதீங்க. அவள வேலை மீன் பிடிக்கிறது. இவன் என்ன பண்ணினா, ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வானான்றாங்க, போய் பாப்போம். பார்த்தா மீன் எல்லாம் மேலால மிதக்குது. இவன் நினைச்சா, ஆஹா மூசா எங்களை வேணான்ட்டு அவரு மீன் பிடிக்க போறாரோ என்று சனிக்கிழமை என்ன பண்ணினா, பள்ளிக்கு போகாம மீன் பிடிச்சான். அல்லாஹ் என்ன பண்ணினா, அந்த மீன் பிடிச்ச அத்துணை பேரை குரங்கா மாத்தினான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நமக்கு இல்லன்னு வைங்க, நம்ம ஜும்மாவுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போற நேரம் எங்க பெரியப்பா மரத்துக்கு மேல இருப்பாரு, குரங்கா சாச்சா இருப்பாரு கூரைக்கு மேல. ஏன் சாச்சா போற நேரம் நல்லா தானே இருந்தீங்க? ஆமாடா, ஜும்மாக்கு நான் வரல, அல்லாஹ் குரங்காகிட்டாண்டுவார். நம்ம சாச்சா பெரியப்பா மாமா எல்லாம் மனுஷனா இருக்க ரசூலுல்லாஹ் துஆ தான் காரணம். இத அல்லாஹ் ஆக்கி விட்டுருவான். மேலான பெரியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் மூணாவது துஆ செஞ்சாங்க. என்ன துஆ? யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு ஒத்துமை கொடு யா அல்லாஹ். அதை மட்டும் அல்லாஹ் கபூல் செய்யல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்ப நல்ல துஆவும் அப்படிதான், கெட்ட துஆவும் அப்படிதான். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், நல்ல ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா எழுத்து நல்ல அழகு. ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, ரொம்ப எழுதுறாரு, ரொம்ப நல்லா இருக்குதே, நம்ம காத்திபுல் வஹி ஆக்கிடுவோமே, வஹியை எழுதக்கூடிய ஆளாக்கிடுவோமே என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? என்னோட இருக்கிறியா? வஹி எழுதுறியா? வஹி எழுதுறாரு. எப்படி? இப்ப குர்ஆன் எழுதுறியா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர் எழுதிக்குவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நாள் போச்சு, உள்ளத்துல பெருமை வந்துருச்சான். என்ன பெருமை? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதவும் தெரியா, படிக்கவும் தெரியாது. நாளியா எழுதி காட்டுறேன் அவருக்கு, எழுதவையும் படிக்க தெரியாது அவருக்கு என்று இவரோட இருந்தா தலைவராதுன்னு ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு போயிட்டார். போய் சேர்ந்தது முஸ்லிக்கோட, காபிரோட. அவன் என்ன பண்ணா, இன்னும் சொல்லி விட்டான்,
உடனே என்ன பண்ணார்? நவுதுபில்லா முர்த்ததாயிட்டார், இஸ்லாத்தை விட்டுட்டாரு. பயந்து பயந்து அமல் செய்யுங்க, யாரும் செய்யற அமல்ல திருப்தி கொள்ளாதீங்க, யாருக்கும் எந்த சர்டிபிகேட்டையும் தரல, சொர்க்கவாதி இல்லை. சொர்க்கத்துக்கு நன்மார சொல்லப்பட்ட 10 சஹாபிகள் கூட அழுது அழுதுதான் மௌத்தா இருக்கிறாங்க. ஹதரத் அலி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிலே ஏந்த சொர்க்கத்துக்கு முன்னால சொர்க்கத்தை நான் கண்டேன், கண்ணாடியாலே அல்லாஹ் கட்டி இருக்கிறான். யாருக்கு? ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா. அவங்க தஹஜ்ஜுடைய நேரம் பாம்பு கொத்தினா எப்படி ஒத்தேன் முணங்குவான் வருத்தத்தால, அதமாய் முழங்கி ஆஹின் ஆ மின் கல்லத்தி ஸாத் வஸௌதி ஸஃபர் வவஹ்ஷத்தி த்ரீக். எனக்கு வந்த கைதேதமே, என்கிட்ட இருக்கிற கட்டி சாதனம் கொஞ்சமே, போற பிரயாணம் தூரமே. அலி ரலியல்லாஹுடைய அமல் கொஞ்சமா, நம்மட அமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம யோசிக்கிறது இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். ராவைக்கு படுக்க போற நேரம் சரி, அல்லது கண்ணாடியை பார்த்து முகத்துல கொஞ்சம் அப்படியே பார்த்து யோசிக்கும், என்னப்பா செஞ்சு வச்சிருக்கோம், நாளைக்கு கண்ணை பொத்தி அல்லாத போய் சேர்ந்தா என்ன கொண்டு வந்தே. ஹைபர் கோட்டையின் சிங்கம் ஹைபரை காட்டுவாங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா. மேலான பெரியாளே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காத்திபுல் வஹி முர்த்ததாயிட்டார், இஸ்லாத்தை விட்டுட்டாரு. சும்மா இருக்க வேண்டியதானே? இஸ்லாத்தை விட்டுட்டு போய் சொல்றார பிரச்சாரம் என்ன தெரியுமா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத நம்பாதீங்க, அது குர்ஆன் இல்ல, அது நான் எழுதி கொடுத்தது. நான் எழுதி கொடுத்தத இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லி இருக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு சரியான ஆத்திரம். அடே போனது இல்லாம காபிரானது இல்லாம நீ நான் சொல்றது நீ எழுதினதா? ரொம்ப ரொம்ப மன வருத்தப்பட்டு சொன்னாங்களா? ஒரு நாள் வரும் அவனை பூமி கூட ஏத்துக்கிறாரு. அவன பூமி இருக்கே அது கூட அவனை ஏத்துக்கிறார். அவன் சொல்ற பொய்க்கின்னாங்க, மனம் வெந்து சொல்லிட்டான். அதனால உள்ளத்தால வர்ற துவாவுக்கும் ஆசைப்படுங்க, உள்ளத்தால வர்ற பதுவாவையும் பயந்து கொள்ளுங்க. யார்கிட்ட இருக்கலாம், உம்மாட்டையும் அப்படிதான், பாப்பாட்டையும் அப்படிதான், நண்பர்கள்ட்டையும் அப்படிதான். நம்ம சின்ன அணியான்னு செஞ்சு விட்டுருவோம், உள்ளத்தால பதுவா செஞ்சான்னு வைங்க, எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது, லேசி இல்லை. மேலான பெரியாரை சோழர்களே, காலங்கள் கடந்தது, சஹாபிகள் ஒரு கூட்டம் போறாங்க, ஒரு மையத்தொண்டு நாடு ஊர் மக்கள் எல்லாம் வச்சு இருக்கிறாங்க. யோசிச்சுட்டு ரொம்ப மையத்து நாத்தை அடிக்க கொல, மையத்து நாத்தம் தெரியும் தானே, சுபஹானல்லாஹ். கொஞ்ச நேரம் தான் மனிதன், எல்லாமே கொஞ்ச நேரம் தான். சோதரர்களே, மையத்தை வீதி நம்ம அதிகமா போகணும், மையத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 7 மாந்தா வாயத்தை வந்து நாக்க பாருங்க, என்ன பேச்சு, சுபஹானல்லாஹ், எந்த விட்டால் இல்லை. அப்படி பேசுற நாக்கு மௌத்தாயிட்டா அப்படியே இருக்கு. மேலான பெரியார்களே சோதர்களே, மையத்தாயிட்டா பிறகு அத மாதிரி நாற்றம் ஒன்றும் இந்த உலகத்துல கிடையாது. அப்படி நாத்த அடிக்குது. சொன்னாங்களா, ஏப்பா ஒரு குழிய தோண்டி புதைச்சிருங்களே, ஊரே நாறுது என்று சஹாபிகள் சொன்னாங்க. ஊர் மக்கள் சொன்னாங்களா, எத்தனையோ தடவைகள் புதைத்து விட்டோம், எத்தனையோ கபறுகளை தோண்டி விட்டோம், எத்தனையோ கபறு குழிக்குள்ள இவரை ஆழமாக தோண்டி உள்ளே விதை போட்டு விட்டோம். ஆனால் அந்த பூமி என்ன பண்ணுது தெரியுமா? மண்பூதா. மண்பூதான்றது பூமி அவரை தூக்கி வெளியே வீசுதான், பூமி வீசுது அவரை. சஹாபிகளுக்கு ஆச்சரியம், என்ன இது, கபூர்ல அடைக்கினா கபூர் இருக்கு அதுக்குதானே, அப்ப இவரை தூக்கியே வீசுது என்று சஹாபிகள் அப்படியே ஒருவருக்கு ஒருவர் பேசி ஆராய்ச்சி பண்ணி இவர் யாரு இவர் யார் என்று விசாரித்து போனால், யாரு தெரியுமா? அவரு காத்திபுல் வஹி, வஹியை எழுதினவரு. சொன்னாரே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது நான் எழுதியது என்று சொன்னாரே. ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவளை பூமி கூட ஏற்காது என்று. அந்த ஆள் தான்
கபருக்குள்ள வைக்கிறாங்க, கபரு வெடிச்சு விட வெளியே வீசுன்னு சொல்லுது. நல்லதுவாவும் அப்படிதான், கெட்டதுவாவும் அப்படிதான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதுவா செஞ்சிருக்கிறாங்க. நவுதுபில்லாஹ். அதனால மேலான பெரியாரே, தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம். பயம் இல்லையா, அல்லாஹ்வுடைய தக்வா இல்லையா, பாவம் செய்யற சந்தர்ப்பத்தை தேடுவான், இருட்ட தேடுவான், தனிமையை தேடுவான். உள்ளூர்லயா வெளியூரை தேடுவான், வெளியூர்ல செய்யறதா வெளிநாட்டை தேடுவான், மும்பாய தேடுவான், துபாய தேடுவான், பேங்காக்க தேடுவான், இருட்ட தேடுவான். பொஞ்சாதி தெரியாம மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு தெரியாம பொஞ்சாதி, உண்மைக்கு தெரியாம புள்ளை, புள்ளைக்கு தெரியாம உம்மா, முதலாளிக்கு தெரியாம தொழிலாளி, தொழிலாளிக்கு தெரியாம முதலாளி, நானுக்கு தெரியாம தம்பி, தம்பிக்கு தெரியாம நானா. ஏ அல்லாஹ்வுடைய பயம் இல்ல. நோம்பு பிடிச்சிருந்தோம் தானே, நம்ம தனிமையில் இருக்கிற எத்தனை தடவை தண்ணி குடிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சு. பொஞ்சாதி தெரியாம மாப்பிள்ளை குடிச்சதா? குடிக்க வேண்டியதானே. மாப்பிள்ளைக்கு தெரியாம பொஞ்சாதி தண்ணி குடிச்சாரா? இல்ல. ஏன்? நான் நோம்பு அல்லாஹ் பார்க்கிறோம். கொழும்புக்கு போயிட்டோம், கொழும்புக்கு போனா மாஷா அல்லாஹ் என்ன பிரியாணி கடை இருக்கு, யாருமே இல்லை. சாப்பிட்டோமா? சாப்பிட்டோமா? ஒரு ஈமான்தாரி வாயில் வைப்பானா? சகோதரர்களே, நோம்புல அல்லாஹ் கொடுக்கிற ட்ரைனிங் என்ன, பயிற்சி என்ன? அல்லாஹ் பார்க்கிறா. பொஞ்சாதி பார்க்கல, புள்ள பார்க்கல, யாரும் பார்க்கல, அல்லாஹ் பார்க்கிறான். அதனால சகோதரர்களே, தக்குவா வந்துருச்சுன்னா அவனுக்கு உள்ளூரும் சமம் தான், வெளியூரும் சமம் தான், வெளிநாடும் சமம் தான், இருட்டும் சமம் தான், வெளிச்சமும் சமம் தான், கூட்டும் சமம் தான், தனிமையும் சமம் தான். இருட்டிலே அல்லா பாக்குறா, வெளிச்சத்தில அல்லா பாக்குறா, உள்நாட்டில் அல்லா பாக்குறா, வெளிநாட்டில் அல்லா பாக்குறா. மேலான பெரியார்களே, இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் ஜெயிக்க, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைய இந்த தக்வாவை தவிர அல்லாஹ் வேற எதையுமே பார்க்கிறது இல்ல. அப்ப பாருங்கள் எவ்வளவு முக்கியம் உண்டு. அல்லாஹ் வேற ஒன்னையும் பார்க்கறது இல்லை. நாளைக்கு கியாமத்து நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாப்பா பேர் என்ன, ஆசர். அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் என்னையா நரகத்துக்கு போக சொல்றேன்? நான் யார் தெரியுமா? காபத்துல்லாஹ்வை கட்டிலே ஓண்ட நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாப்பா. சஃபா மர்வா கடையில ஓடின ஹாஜர் ஏண்ட மருமகள். ஏண்ட மருமகள் தெரியுமா? சம்சம் இருக்கே ஏண்ட பேரண்ட காலடியில வந்துச்சு. என்னையா நரகத்துக்கு போக சொல்றேன்? ஹஜ் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பம் செய்தது தான் ஹஜ். இத காட்டின உடனே அல்லாஹ் மன்னிச்சிருவானா? உங்களோட மகன் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா, உங்களோட மருமகன், உங்களோட மருமகள் வந்து ஹாஜராவா, உங்களோட பேரன் வந்து இஸ்மாயிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் மன்னிப்பானா? அதை காட்ட முடியுமா அல்லாஹ்ட்ட? சகோதரர்களே, உலகத்துல எதையுமே அல்லாஹ்ட்ட காட்ட முடியாது. ஆணோ பெண்ணோ, அரபியோ அஜமியோ, ஏழையோ பணக்காரனோ, கருப்போ வெள்ளையோ, அல்லாஹ்ட்ட இது செல்லுபடியாகாது. இதை வச்சு அல்லாஹ் ஆக்கிரத்தை முடிவு பண்றது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 42 வருஷம் தலைய தடாவி வளர்த்த அபூ தாலிப் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதி. அல்லாஹ், ஒரு வருஷமா 2 வருஷமா? சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இல்லாம சாப்பிட மாட்டாங்க, நபி இல்லாம தூங்க மாட்டாங்க. யாருடைய? அலி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய வாப்பா, சுவர்க்க பெண்களின் தலைவி பாத்திமா நாயுடைய மாமா, சுவர்க்க வாலிபர்களுக்கெல்லாம் தலைவரான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாலே அப்பா. சொர்க்கமா? அல்லாஹ் மன்னிப்பானா? வேளாண் பெரியார்களே, இவைகளை காட்டியே அல்லாஹ்ட்ட செல்லுபடி ஆகாதுன்னா, யா அல்லாஹ் நான் ஜப்பான் சிட்டிசன், யா அல்லாஹ் ஏன பாஸ்போர்ட் யூகே, யா அல்லாஹ் நான் கனடா சிட்டிசன் இல்லையா? மகனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டியே வேலை நடக்குது இல்லண்டா, நம்மளோட ஃபேக்டரிய, நம்மளோட தோட்டத்தை, நம்மளோட 10 ஏக்கர் காணிய, நம்மளோட பங்களோவை, நம்முடைய பேங்க் பேலன்ஸ காட்டினா அல்லாஹ் மன்னிச்சிருவானா? அல்லாஹ் மன்னிப்பானா? தோழர்களே, ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பார்ப்பது தக்குவாவை மாத்திரம் தான். உண்டாயிக்கோ மௌத்துக்கு உண்டாயிக்கொள்ளுங்க. மேலான பெரியாலே சோதர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோட பேசிக்கிட்டு இருக்காங்க. வஹியுடைய மஜ்மாலியா அப்படியே மழை மாதிரி வகி கொட்டும். சஹாபிகள் கவனமா கேட்பாங்க என்ன சொல்றாங்க. ஏன்னா எல்லாமே அற்புதமான வார்த்தைகள். இப்படி பேசிக்கொண்டிருக்கிற ஒருத்தர் வந்தார். எப்படி வராரு? ஒரு மஜ்மாக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க பள்ளிக்குள்ள வாரீங்களா, எந்த இடத்துல இடம் இருக்கோ அங்க உட்காருங்க. தோலை தாண்டி கொண்டு சபையை கிழிச்சு கொண்டு முன்சப்புடைய நன்மை கிடைக்கணும். பல பேருடைய தோலை தாண்டிக்கிட்டு வராங்க. முன்சப்புட துவா இல்ல, 10 பேட பதுவா தான் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்க இடம் இருக்கோ அங்க உட்காருங்க. முன்னால வராங்க. முன்னுக்கு இடம் தேவையா 10 மணிக்கு வாங்க, 9:30 வாங்க. இது ஒரு விஷயமா? இப்ப இந்த சஹாபி எவ்வளவு புதுசுன்னா, கிதாபுல பேரு கூட இல்ல, ஒரு மனிதர் என்ற பேர் தான் வருது. அப்படியோ இதாக்கிட்டு முன்னால வந்துட்டார். சஹாபிகளுக்கு சரியான கோபம். என்னடா இது, ஒரு மரியாதை இல்ல, ஒரு அதபு இல்ல, சபையுடைய ஒழுங்க கூட தெரியாது. நேரம் வந்து நபிக்கு முன்னா நிக்கிறாரு. கோபமா பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கோபப்படாதீங்க. அவர் என்ன சொல்றாரு கேட்போமே. உடனே அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்றாரு? ஏன் நிலைமை என்ன தெரியுமா? ஸல்லைது இல்லகம், நான் தொழுகிறேன் 5 நேர தொழுக மாத்திரம்தான். தஹஜ்ஜதா, அவ்வாபினா, இஷ்ராகா, துஹாவா, வித்ரா, எந்த சுன்னத்தான அமலும் இல்ல. என்கிட்ட இருக்கிறது ஃபர்லான தொழுகை மாத்திரம் தான். இரண்டாவது, வலா அஸூமு இல்ல தஹர், ரமலான் மாத்திரம் தான் நோன்பு. யா ரசூலல்லாஹ் 6 நோம்பா, ஆஷூரா தாசுவாவுடைய நோம்பா, ஐயாமுல் பீர் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 அந்த நோம்பா, திங்கள் வியாழன் இந்த நோம்பா, சுன்னத்தான நோம்பு ஒண்ணும் இல்லை. ஃபர்லான நோம்பு மாத்திரம்தான், ஃபர்லான தொழுகை மாத்திரம்தான். வலா ஸதகா வலா ஹஜ் ஃபீ மாலி, நான் ஜகாத் கொடுத்தும் இல்ல, ஹஜ் செஞ்சும் இல்ல, நான் ஏழை. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் சஹாபிகளும் எதிர்பார்த்திருக்கிற நேரம் அவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஃபஐன அன ஃபஐன அன இதா மித்து யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நிலைமையிலே நான் மௌத்தாயினா எங்க இருப்பேன் நாயகமே? சுப்ஹானல்லாஹ், எங்க இருப்பேன்? சொர்க்கத்திலேயா நரகத்திலேயா? சஹாபிகளுக்கு உஜார் வந்துருச்சு. கோவமா பார்த்தாங்க. இப்ப எல்லாத்துக்கும் தேவையான கேள்வி இல்லையா? இங்கேயும் நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறோம் இல்லையா? 5 நேரம் மட்டும்தான், ரமலான் மட்டும்தான், 5 நேரம் தொழுகையே தாண்டவாடுது. சுப்ஹானல்லாஹ், கல்யாணம் வந்தா மாப்பிள்ளையை காணும், பள்ளிக்கு இல்ல, தொழுகை இல்ல, அவள் மாப்பிள்ளை இல்லையா? அப்படிங்க சரியத்துல அனுமதி இருக்கா? பொண்ணுக்கு தொலை தேவையில்லை, மாப்பிள்ளைக்கு தொலை தேவையில்லை. மாப்பிள்ளை தொல்லாட்டி பரவாயில்ல, மாப்பிள்ளை தோலை அவன் பரவாடு. சுப்ஹானல்லாஹ், மாப்பிள்ளை தோலை அவர் சரியான பிசி, மாப்பிள்ளை விட பிசி ஆயிட்டா மாப்பிள்ளை தோலை. அல்லாஹு அக்பர். மேலான பெரியார்களே, நோய் வந்தா சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா காலையிலிருந்து மாலை வரை மயக்கத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா திருக்குடல் அறுபட்டு குடிச்சதெல்லாம் வெளியே வருது, சக்கராத்துடைய வேதனை. வாங்க சொன்னா அப்படியே தெளிவு வந்துடும். சொல்லுவாங்களா, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை, என்னைய ஒழுக்க வைங்க, என்னைய தொழுக வைங்க. தொழுக உடனே மயக்கம். பாத்தீங்களா, நம்மட நோயாளி நல்லா தான் பேசி இருப்பான். செக்க போட்டியா, சாம வந்தா, ரிட்டன் செக்க பாத்தியா, எல்லாம் பேசி இருந்துட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் வாங்க சொல்ல சொல்றாங்க. புள்ள பாப்பா டிஸ்டர்ப் பண்ண, அது பாப்பா மயங்கிட்டாராம். பாப்பாக்கு வாங்க சத்தம் கேட்டா மயக்கம். சுப்ஹானல்லாஹ், வாங்கலாம் முடிஞ்சோட திரும்ப எழுதி டிஸ்டர்ப் பாத்தியா, பிசினஸ் பாத்தியா, திரும்ப வாங்க. நம்மள நோயாளி. அல்லாஹ் மேலான பெரியாலே சகோதரர்களே, தூகி நச்சாஹே சோ பஹானா ஹஸார் ஹே, நீயே விரும்பவில்லையா? காரணங்கள் 1000. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நான் விரும்பினாள். அவன் யூகேல இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், கனடாவில் இருக்கட்டும், சிலோல இருக்கட்டும், எந்த நாட்டில் இருக்கட்டும்,
எந்த தடையும் அவனுக்கு தடையாக இருக்காது. நான் ஏன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவேன். அப்படி நாடல்லன்னா சின்ன சின்ன காரணங்களா தடையாய். இப்ப சஹாபிகளும் ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு கேள்வி, எங்களுக்கு தேவையான ஒரு கேள்வி, கியாமத் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்துக்கு தேவையான கேள்வி. என்ன சொல்றாங்க ஆச்சரியமா பார்க்கல. பார்த்ததும் ஆச்சரியமா, பதிலும் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? அப்படியா 5 நேர தொழுகை மட்டுமா? ஆமா. ஃபர்தான தொழுகை நோன்பு மட்டுமா? ஆமா. மற்ற ஒன்றுமே இல்ல. இல்ல உம்ரா இல்ல, ஹஜ் இல்ல, சதகா இல்ல, 1007 சொன்னாங்க. இந்த நிலைமையை நீ மௌத்தாயினா வகுந்தம் ஐயபில் ஜன்னா, சொர்க்கத்துல என்னோட இருப்பான். சுப்ஹானல்லாஹ். சஹாபிகளுக்கு ஆச்சரியம். பத்ர் சஹாபிகள் நாங்க, அந்த சஹாபிகள் நாங்க, மக்கா விட்டு இஸ்லாத்துக்காக மதீனாக்கு வந்த ஆட்கள் நாங்க, நபியோட தோளுக்கு தோல் நின்று எல்லாத்திலையும் உரம் கொடுத்த ஆட்கள் நாங்க. எங்களுக்கே இப்படி ஒரு சுபசோபனம் இல்லை. நபியோட சொர்க்கத்தில் இருப்பேன். இவர் என்னப்பா ஒரு அமலும் இல்லை, இவரு கிடைச்சிருச்சு. ஆச்சரியம் ஆச்சரியம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க என்னோட இருப்பீங்க சொர்க்கத்துல. ஆனா நீ 6 விஷயத்தை செய்யணும். நிபந்தனை 6 நிபந்தனை. அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படிப்பட்ட ஒரு சுபசோபனத்தை எதிர்பார்த்து நான் வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சுபசோபனம் நான் எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் 6 இல்லை 60,000 சொல்லுங்க, நான் அமல் செய்ய தயார். ஆனா நீங்க சொன்னதை வாபஸ் வாங்கிறாங்க. என்ன சொன்னது? சொர்க்கத்துல என்னோட இருப்பீங்களே, அதை மட்டும் வாபஸ் வாங்கிறாங்க. நாயகமே நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். சுப்ஹானல்லாஹ். நாங்களும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவது இஹ்ஃபல் ஐனை அன் இஸ்னை, ஓண்ட 2 கண்ணு, 2 கண்ணையும் 2 விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ. இஹ்ஃபல் லிசான அன் இஸ்னை, இந்த நாக்கை 2 விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ. இஹ்ஃபல் கல்ப அன் இஸ்னை, இந்த கல்வை 2 விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ. இந்த 6 செஞ்சா நீ செய்யற அமல் போதும் என்னோட சொர்க்கத்தில் இருக்க. ஆச்சரியமா கேட்கிறாங்க. சொல்லுங்க நாயகமே, சொல்லுங்க என்ன செய்யணும் சொன்னாங்க. இந்த நாக்கால் மௌத் வரை செய்யக்கூடாது 2. 1 பொய் சொல்லிராவே, மௌத் வரை பொய் சொல்லிராவே. நியத்தை இன்ஷா அல்லாஹ் நியத்தை வச்சுக்கோ. எங்கேயாவது பொய் சொல்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, பொய்ய சொன்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். பொய்ய விட்டா ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்துல இருப்போம். இந்த 2 ஆப்ஷன்ல இப்ப நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? 10 லட்சத்தையா, அந்த பொய்ய விட்டதினாலே ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தையா? இதுக்கு போல அப்படி நிறைய சந்தர்ப்பம் வரும். யோசிச்சு பாருங்க. பொய்ய விட்டா துனியால சின்ன ஒரு நஷ்டம், ஆனா ஆகிரத்திலே 10 லட்சம் வருஷம் அல்ல, 10 லட்சம் கோடி வருஷம் அல்ல. நமது உயிருக்கு உயிரானே, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதே முஸ்தபா தாஜுல் மதீனா தொழிலாளி ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். பொய்ய விடுங்க, அது அழிவ தரும், ஒரு காலமும் ஈடேட்ட தர. அழைக்கிறோம் பொய் ஈடட்டம் தராது. 1வது. 2வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நாக்காலே மௌத் வரை ரீபத் மத்தவண்ட குறையை பேசிராத. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? சந்தர்ப்பம் வரும், விட்றாய். பெரிய நஷ்டம், பெரிய நஷ்டம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட ஒருத்தர் போய் சொன்னாரா, இப்னு முபாரக்கே உங்களை தொங்க போட்டு திங்கிறானுங்க, உங்களோட பலாய கருவி குடிக்கிறானுங்க, இல்லாத பொருளை பேசி தள்ளுறானுங்க. அப்படியா அப்படியா? ஓடி போடாரு வீட்டுக்குள்ளே. ஒரு தட்டிலே மாம்பழம், திராட்சை பழம், மாதுளை பழம், சில அல்வாக்கள் எல்லாம் வச்சு கொடுத்தாங்களாம். போய் அவன்கிட்ட கொடு. யார்கிட்ட? என்ன பத்தி பேசினானே, என்ன பத்தி குறை சொன்னானே அவன். என்ன அப்துல்லாவே, நாங்க நினைச்சோம் நீங்க கோபப்படுவீங்க.
இவ்வளவு சர்வசாதாரணமா எப்படியப்பா? அவன் காலமெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்த அமலை எனக்கு அனுப்புறோம். 30 நோம்ப கஷ்டப்பட்டு புடிச்சு எனக்கு அனுப்புறோம். காலமெல்லாம் தஹஜ்ஜத் தொழுது அந்த அமலை எனக்கு அனுப்பி இருக்கிறோம். ஓதிர குர்ஆன் அனுப்பிட்டா, செஞ்ச ஹஜ் அனுப்பிட்டா. அவனுக்கு இதை விட நான் சதகா கொடுக்கணும் என்கிட்ட இல்ல, அதெல்லாம் இதை கொண்டு போய் கொடுனாங்களாம். சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, சில பேரை பார்த்தா கவலையா இருக்கும். ஹஜ்ஜில இஹ்ராமோட உடுத்துக்கிட்டு அரபா மைதானத்துல 4 பேர் சேர்ந்து பேச்சு, என்ன அந்த காக்கா வரல இல்லையா, பேர் கொடுத்தாரு ஹஜ்ஜிக்கு வரல மச்சான், அதுக்கெல்லாம் நசீபு வேணுமே. இவர் அரபால அங்கிருந்து இந்த காக்கா ஆட்சியாருக்கு அமல் அனுப்புறாரு. இவர் கட்டில படுத்துக்கிட்டு இங்க எழுதப்படுது ஹஜ்ஜுடைய அமல். ஏன் அந்த 4 பேர் அரபால கழுவி குடிக்கிறாங்க. என்ன சொல்ற, நசீபு கெட்டவங்களா? அப்ப இவங்க எல்லாம் நசீபு உள்ளவங்க, இந்த ஹஜ்ஜிக்கு போகாதவங்க நசீபு கெட்டவன். இவர் 5 லட்சம் கொடுக்கவும் இல்ல, அரபாவுக்கு போகவும் இல்ல, சபா மர்வாவுக்கு போகவும் இல்ல, அவர் ஹஜ்ஜ செஞ்சு இவருக்கு அனுப்புறாரு. மேலான பெரியார்களே, பங்களோட்காரன் ஆயிராயிங்க. மனித முஃப்லி பங்களோட்காரன் யாரு? கடற்கு பத்தி பிடிக்கிறவன் இல்ல, சுனாமி வந்து அழிஞ்சு போறவன் இல்ல, செய்யற அமலே எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டு வெறும் கையா மௌத்தா போறானே, இவன் தான் பங்களோட்காரன். நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஆகையா சோதர்களே, நாம யாருடைய எந்த குறைய பேசுறோமோ அந்த குறைய செய்ய வைக்காம அல்லாஹ் இவனை மௌத்தாக்க மாட்டான். நாங்க ரசூலுல்லாஹ் நௌதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானா. மேலான பெரியாரை சொல்லலே, ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், ஒருத்தன் கண்டுட்டா என்ன செய்யணும்? மறைக்கணும். அப்படி இல்லையா ஊருக்குள்ள சொல்லி தெரிஞ்சான் அவன் விபச்சாரம் செய்ய, அவன் தாடி. மேலான பெரியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. அவன் விபச்சாரம் செய்தானே, அதை விட பெரிய பாவம் நீ சொல்லி திரிவது. ஏன் அவன் அல்லாஹ்ட தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா இவன் சம்பந்தப்பட்ட மன்னிக்கிற அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மேலான பெரியார், ஆகையால் இந்த நாக்கால் 2 விஷயம் மௌத்து வரை செய்யாதீங்க. ரசூலுல்லாஹோட சொர்க்கத்துல இருக்கணுமா இருந்தா. இரண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த கண்ணால 2 விஷயம். ஒண்ணு, ஹராத்த பாக்காயிங்க. முடியுமான அளவு, முடியுமான எவ்வளவு முடியுமா எவ்வளவு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மத்ததா முடியுமான அளவு கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேலான பெரியாரை சோதர்களே, பார்வைகள் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும். பார்வையை பாதுகாத்தவன் பாதுகாக்காதவன் மர்மஸ்தானத்தை பாதுகாக்க மாட்டான். பார்வை யார கண்ட்ரோல் இல்லையோ அவன் கண்ட்ரோல் ஈமான் இருக்காது. ஆகையா சொல்லே, கண்ணாலே ஹராத்த பாத்துறாயிங்க. அல்லாஹ் சொர்க்கத்துல ரசூலுல்லாவோட இருக்கிற பாக்கியம் ஒரு புறம் இருக்க, உலகத்திலேயே கனவுல பாக்குற நசீப் உண்டாகும். இரண்டாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கண்ணாலே மௌத் வரை யாரையும் யாரையும் கேவலமா பாத்துறாருன்னா, அன்எஸ்டிமேட் பண்றது. அவன் நோம்பு பிடிக்கல, அவன் நரகதான். இவன் ஹஜ்ஜுக்கு போகல, இவன் படுகுடியில போயிடுவான். இவர் தீர்மானிக்கிற, இவர் சொல்ற, சரி நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யாரை எப்படி கேவலமா நினைக்கலாம்? மேலான பெரியார்களே, வஹ்ஷி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கியவர் ரலியல்லாஹு அன்ஹு ஆனார். ஈரலை தப்பி துப்பிய இந்தா ரலியல்லாஹு அன்ஹு ஆனா 100 கொலை செய்தவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பட்டத்தோட போனார். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிச்சா யார் இருக்கா கேட்கிற. ஆகையால் யாரை கேவலமா பார்க்காதீங்க, அன்எஸ்டிமேட் பண்ணாதீங்க, தரக்குறவா பார்க்காதீங்க. அல்லாஹ்க்கு பிடிக்காதது இப்படி அவன் படைத்த படைப்பை கேவலமா பார்க்கிறது. இது கண்ணால. பிறகு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க கல்பை 2 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு. 6 விஷயம் தான். இதை நீங்க செய்யுங்க, சொர்க்கத்தில் என்னோட இருப்பீங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்ம நேருக்கு கிருபை செய்வானாக. சொன்னாங்க கல்வி. கல்வில 2 விஷயம். ஒன்னு பெருமை, இரண்டாவது பொறாமை. பெருமை வந்தா போச்சு, நாசமா போச்சு. பெருமையும் பொறாமையும். இந்த உலகத்திலே முதலாவது நடந்த பாவம் ஷிர்க் இல்லை, கொலை இல்லை. இந்த உலகத்தில் முதலாவது விபச்சாரம் இல்லை, சாராயம் இல்லை,
இந்த உலகத்தில் நடந்த முதல் பாவம் 2. ஒன்று பெருமை, 2வது பொறாமை. மேலான பெரியார்களே, பொறாமை அது ஒரு நெருப்பு. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விறக நெருப்பு திங்கிறது போல பொறாமை என்ற நெருப்பு உங்களோட தொழுகை இல்லை, உங்களோட ஹஜ்ஜை இல்லை, உங்களோட நோம்பை இல்லை. சொன்னாங்க ஈமானை கரைச்சு சாம்பலாக்கிருந்தாங்க. காலமெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஈமான், பயான் கேட்டு குர்ஆன் ஓதி விஷயங்களை கேட்டு பெற்ற ஈமானை பொறாமை கரைச்சு சாம்பலாக்கிருந்தாங்க. நானட வளர்ச்சிய தம்பிக்கு பார்க்கலாத காலம் இந்த காலம். சுபஹானல்லாஹ். நான் தம்பி வளர்றான், தம்பி வளர்றத நானக்கு பார்க்கலாம், நான வளர்றான் தம்பிக்கு பார்க்கலாம். பிள்ளைகள் வளருது, உம்மா வாப்பாக்கு பார்க்கலாத காலம். சுபஹானல்லாஹ். நண்பன் வளர்றான், நண்பனுக்கு பார்க்கலாம். என்னோட படிச்சா, என்னோட தான் கேம்பஸ் சொன்னா, நீங்க அப்படி ஆயிட்டா, நீங்க இப்படி ஆயிட்டா. சகோதரர்களே, பங்கு வைக்கிறது அல்லாஹ், பங்கு வைக்கிறது அல்லாஹ். அஹும் யக்திமூன ரஹ்மத் ரப்பிக், ஏன ரஹ்மத்தை நீங்களா பங்கு வைக்கிறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். டாக்டர் ஆக்குறதுனா, லோயர் ஆக்குறதுனா, பணக்காரன் ஆக்குறதுனா, ஆலிமாக்குறதுனா, முக்தி ஆக்குறதுனா நான் செய்றேன். யாராவது யார்ட்டையாவது பொறாமப்பட்டா அல்லாஹ் சொல்றானா, நான் டாக்டர் ஆக்கி பொறாமப்படுறான் பாரு. அப்ப அவன் என்னோட பொறாமப்படுறான், அல்லாவோட பொறாமப்பட்டவன் மிஞ்சுவானா? சோழர்களே, பொறாமை என்பது ஒரு நெருப்பு. அது நெருப்புட தன்மை என்ன? கரிக்கிறது ஏதாவது தேடும், ஏதாவது கிடைக்கலையா அது தன்னைத்தானே சாப்பிடும். அதே மாதிரி பொறாமை வந்தவன் வளர மாட்டான், அந்த நெருப்பே அவனுக்கு போதும், அவனை அதே சாப்பிடும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையால் சோதரர்களே, பெருமை பொறாமை இந்த 2 உள்ளத்துல வரக்கூடாது. மக்களை கேவலமா பாக்குறது, அதே மாதிரி ஹராத்த பாக்குறது கண்ணுக்கு வரக்கூடாது. நாக்குக்கு பொய் புறம் இந்த 2 வரக்கூடாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சொர்க்கத்துல என்னோடு இருப்பேன். மேலான பெரியார்களே, தஹஜ்ஜத் தொழுறாரு, ஆனா பேசினா பொய், வியாபாரத்துல சுத்தம் இல்லை, ஹராம். இதை விட சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அமலை குறைச்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய கிருபையாலே பாவத்தை விடுங்க, எத்தனையோ ஆயிரம் நபில் சொல்வதை விட சிறந்த நன்மை கிடைக்கும். ஆக சோதரர்களே, ரமலான் வந்தது போனது, ரமலான்ல தந்த பாடம் தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் உண்டாய் கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஈருலகத்தில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரும் சேர்த்தல் புரிவானாக. யா அல்லாஹ், எங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், தாய் தந்தைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், சகோதர சகோதரி பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், முஸ்லிம்களை முஸ்லிம்களா வாழ வையா அல்லாஹ், உன்னை பாதுகாப்பை தந்திரியா அல்லாஹ், இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ், மஸ்ஜிதுகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், மதரசாக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், உலமாக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்க எல்லாத்துக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், காபத்துல்லாவை காட்டாம எங்களை மூத்தாக்கிறாரே அல்லாஹ், நபிக்கு முன்னால போய் ஸலவாத் சொல்லாம எங்களை மூத்தாக்கிறாரே அல்லாஹ், நாங்கள் ஏழைகள் தாங்க அல்லாஹ், நீ நான் பெரிய காரியம் இல்லை அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கடைசி நாள் மதீனத்துல் முனவ்வரால தாயா அல்லாஹ், எங்க எல்லாத்திலே கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மூத்தாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க எல்லாத்திலே கபரை ஜன்னத்துல் பகீல தாயா அல்லாஹ், நபிக்கு பக்கத்துல தாயா அல்லாஹ், நீ தந்தா தடுக்க யாரும் இல்லை, நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லை. இந்த துஆவை உனக்கு தடுக்க